வாழ்க வளமுடன். நான் பப்பாளி அல்வா செய்ய போகிறேன். பப்பாளி பழம் வந்து நான் பாதி எடுத்து தோல் சீவிட்டு எடுத்துருக்கேன். ஒரு கப்பு அளவுக்கு நான் பப்பாளி எடுத்துருக்கேன். நான் எடுத்துக்கிற அளவு வந்து ஒரு பழத்தில் பாதி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். முந்திரி, நெய், உங்களுக்கு ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பப்பாளியை வந்து மிக்சியில் வந்து கூழாக அரைக்க போகிறோம். இப்போ வானல் வச்சிடலாம். அடுப்பில் இந்த சர்க்கரை இதில் போட்டுடலாம். சர்க்கரையை போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி ஒரு இதில் வச்சுக்கலாம். நம்ம அதுக்காட்டி நம்ம வந்து பப்பாயா வந்து மிக்ஸி சாடியில் நம்ம வந்து பப்பாயா வந்து அரைச்சிடலாம். இந்த பப்பாயா வந்து இதுமாரி கூழாக நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம இந்த சர்க்கரையை வந்து தண்ணியை வடிகட்டிக்கலாம். சர்க்கரையை இப்போ திரும்ப வானல் வச்சுட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அதெல்லாம் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா வரப்பட்டுட்ட பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய் கூடிய இந்த பப்பாளி அரைச்சி வச்சுருக்காங்கன்னா இதை போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது நெய்யில் நல்லா வதங்கணும். அது ஸ்மெல்லாம் பச்சை வாடெல்லாம் போயிடணும். நல்லா வதங்கிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து பாருங்கள். அதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த பப்பாளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெல்லம் நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அது இதில் ஊற்றிடலாம். இது வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு நெய் போடுறேன். கொஞ்சமாக போட்டுங்க. நான் முன்னாடியே 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன். இது நெய் வந்து வெளியே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டணும். உங்களுக்கு இனிப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க கூட. இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடுறேன் வாசத்துக்காக. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
இப்போ அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பப்பாளி அல்வா. பிறகு நான் வந்து 3 ஸ்பூன் தாங்க ஊற்றினேன் நெய். எல்லாம் வெளியே வருது பாருங்களேன், கட்டி வரைக்கும். இப்போ நம்ம ஒட்டாமல் வருது பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். தக்காளி அல்வா வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் நாட்டு சர்க்கரை வச்சு அல்வா செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ கட்டியாக வந்துச்சு பாருங்கள். நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நிறையா ஒரு பவுலில் கொட்டிடுங்க. நான் வந்து வறுத்து வச்சிடுறேன். முந்திரி பயிரை வந்து நான் 2 எடுத்து வச்சுக்கிட்டேன் மேலே அழகுபடுத்துறதுக்காக. உங்களுக்கு திராட்சை வேணாலும் போட்டுக்கலாம், பிஸ்தா வேணாலும் போட்டுக்கலாம். பப்பாளி அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.